கேட்குறேன். இத்தனை கிலோ போட்டேங்க. இவ்வளோ அரிசி குடுத்தேங்க. அப்படின்னு தான் சொல்லுவான். ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கொயர் நான் இத்தனை கிலோ போட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி நில அளவீட்டுல உள்ள இத்தனை சென்ட், இத்தனை ஏக்கர்ன்னு தான் சொல்லுவான். அங்க வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கொயரு இத்தனை நிலம் இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது அங்க. இப்படி எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு படிப்ப வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கொயரு அந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இது எதுக்குங்கிறேன். ஒரு கணக்கு பிள்ளைகிட்ட குடுத்தீங்கன்னாவே கூட்டல் கழித்தல் நீங்க பணத்த கணக்கு பண்ணாலும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான். இப்ப ரூ. 50ல ரூ. 25 போட்டா பாக்கி ரூ. 25. அங்க போய் 50ல பாக்கி எவ்வளோ ரூ. 50ல ரூ. 25 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு 25ன்னு சொல்ல முடியாது. இப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள வந்து உள்ளார புகுத்தி வச்சு அதுக்கு லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கொயரு இந்த இது இந்த இந்த ஆங்கிலத்த சொல்லுங்க. இது எதுக்கு உதவுது முதல்ல?